தலைவலி வந்து பாத்தீங்கன்னா மூளையில இருக்கிற கட்டினால வர தலைவலி யூஸ்வலா நைட் டைம்ல வரும். அது கூட வந்து வாந்தி வரும், வாமிட்டிங் வரும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பார்வையில வந்து சில தொந்தரவுகள், அதாவது இரட்டை பார்வை வர்றதுக்கும் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கைகால் அசைவு கம்மியாக, அதாவது மூளையில அந்த கட்டி வந்து பாத்தீங்கன்னா கைகால் நரம்பு இருக்கிற இடத்துல அந்த கட்டி இருந்ததுன்னா ஒரு பக்கத்துடைய கைகால் அசைவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்ஸ், அதாவது காக்கா வலிப்புன்னு நம்ம சொல்றது. இந்த காக்கா வலிப்பு யூஸ்வலா இந்த பிரெயின்ல கட்டி இருக்கவங்களுக்கு வந்து காக்கா வலிப்பு நோய் வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சில பேருக்கு இடது பக்க மூலையில கட்டி இருந்ததுன்னா அவங்களுடைய பேச்சுத்தன்மை வந்து கம்மியாக கூடும். அது இல்லாம மறதி வரலாம் கூட. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டியை வந்து இருக்கிறத வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து சில சடனா கோமா நிலைக்கு அவங்க வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த பிரெயின் மூளையில இருக்கிற கட்டியோட அறிகுறிகள்.